வாழ்க வளமுடன். சிகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம், ராசிபுரம். சிகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய நான், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதமாக இலவசமாக வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு எவ்வித கட்டணமும் பயிற்சி மையத்திலிருந்தோ அல்லது மாணவர்களிடமிருந்தோ நம்ம பெறப்போவது கிடையாது. அதன்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய மனதை ரொம்ப பக்குவமாக ஒரு ஸ்டாண்டர்டாக நேர்மறையான எண்ணங்களோட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நபரால் எப்போவுமே 24 மணி நேரமும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஞானிகளுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாம், மாணவர்களாகிய நாம் எப்படி நம்மளுடைய மனசை ஃபஸ்ட்டு நம்ம நேர்மறையான சிந்தனைகளோடு வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னுடைய உறவுகள் சார்ந்த நிலையில் நான் எந்த இடத்துல இருக்கேன், எனது குடும்பம் எந்த நிலையில் இருக்குது, நான் இதிலிருந்து நான் எந்த இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பஸ் ஏறுறோம் அப்படின்னா பஸ்ஸில் நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் நமக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதோ அங்கே ஒரு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஐக்யூ லெவல் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரமிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். உங்களால் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க அல்லது 10th முடிச்சுவீங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராவீங்க. அப்போ உங்களால் ஒரு சில விஷயங்களை பகுத்தாய்வு பண்ணி ஒப்பீடு பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வரக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையே எடுத்து இங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மனப்போராட்டம் இது ஒரு விதமான மனப்போராட்டம் தான். இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க, நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் உங்களுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் கால் வரலாம். எது எப்படியாக இருந்தாலும் மனதளவில் நீங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். சரிங்களா? எது உண்மையான வலிமை அப்படின்னா மன வலிமை தான். நீங்கள் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை யாருமே எளிதில் வீழ்த்த முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. உண்மையான நிலவரம் இதுதான். அதிகபட்சம் ஒரு 100 ரூபா பணம் இல்லாமல் இருக்கும், ஒரு 100 ரூபா தர முடியும் ஒரு ஃப்ரெண்டால். சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் டெய்லியுமே 100 ரூபா தந்துகிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டாலேயும் முடியாது, எந்த ஒரு நண்பராலையும் முடியாது, உறவினர்களாலையும் முடியாது. ஸோ அவர் ஒரு உயிரினம் அப்படிங்கிறது தன்னை பாதுகாத்து தன்னுடைய சந்ததியை வளர்த்தெடுப்பதற்காக தான் ஆசைப்படும். அதை நோக்கி தான் ஒரு உயிரினம், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் பயணம் பண்ணும். அதில் மனிதர்களாகிய நாமும் விதிவிலக்கு அல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பொருளாதார கஷ்டங்கள் வரலாம், உறவுகள் சார்ந்த கஷ்டங்கள் வரலாம், பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த கஷ்டங்கள், உங்களுடைய இன்ப துன்பங்கள். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கலாம், அந்த பொருள் உங்களை விட்டு விலகி போகலாம். எது எப்படியாக இருந்தாலும் சரிங்களா? ஏன்னா இந்த ஜர்னியில் இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு மாணவரும் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க. எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2026 3 முத்தான எக்ஸாமுகள் இருக்குது, தேர்வுகள் இருக்குது. குரூப் 1 முதல்நிலை, குரூப் 2 முதல்நிலை, குரூப் 4. இந்த தேர்வுகளில் நிச்சயம் நம்மளால் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப வளர்த்து எடுத்துக்குங்க. அது எப்படி நான் வளர்த்து எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறப்ப, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். அது எல்லாத்துக்கும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது நம்ப ஆரம்பிச்சிடும். நம்பினதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். உண்மையாக உங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சால் கூட ஒரு புதுசாக ஒரு பைக் கொடுக்குறப்ப தடுமாற ஆரம்பிப்பீங்க. அதே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட உங்களால் கார் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அதனுடைய அடிப்படை விஷயங்களை மட்டும் நீங்கள் கேதர் பண்ணால் போதும், உங்களால் ஸ்மூத்தாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்களா? அப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் வலிமையானது. அந்த மனதிற்கு சொல்லுங்கள், என்னால் ஜெயிக்க முடியும், நான் நிச்சயம் இந்த தேர்வுகளை ஜெயிப்பேன், நிச்சயம் இதிலேருந்து நான் மீண்டு வருவேன். இந்த பிரச்சனைகள் அடிப்படையான
நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கான பிரச்சனைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நீங்களும் சந்திச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, என்னால் மட்டும்தான் ஒரு ரூம் ரெண்ட் தர முடியல, என்னால் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண முடியல, என்னால் மட்டும்தான் ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி என்னால் கோச்சிங் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற அந்த தவறான கண்ணோட்டத்திலிருந்து வெளியே வாங்க. அனைவரும் இந்த பிரச்சனையில் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து தான் ஒரு 800 பேர் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர போகிறான். சரிங்களா? அந்த 800 பேரில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். திடகாத்திரமான உங்களோட மனநிலை, உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதம், பார்த்திங்கன்னா இயற்கையோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த அரசு பணி கனவை நிறைவேற்றி கொள்ளலாம். அப்போ வெற்றி படிக்கட்டுகள் 2ல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை வலிமையாக வச்சுக்கணும். இல்லை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான மனநிலையோட ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே ஒரு ராயல் சல்யூட். எத்தனையோ பேர் ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. 800 வேக்கண்ட் அப்படிங்கிறவொன்னே வெளியே போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் படிக்கணும், இந்த இடத்துல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயம். நிச்சயம் உங்களுடைய அரசு பணி உங்களுடைய குடும்பத்தை அகமகிழ வைக்கும். சரிங்களா? நாங்களாம் சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பால் மட்டுமே மேலே வந்த மாணவர்கள், இன்னுமே மாணவர்களாக தான் இருக்கும். நிச்சயம் எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் எங்களாலேயே தேர்ச்சி பெற்று மேலே வர முடிகிறப்ப உங்களாலேயும் நிச்சயம் முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வெற்றி படிக்கட்டுகளில் பார்க்கலாம்.